எல்லாரும் மேல அழைப்பு இருக்கு. எல்லாரும் ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லணும். எனக்கு முதல்ல தெரியாது ஊழிய அழைப்பு இப்படித்தான், அது இப்படிதான் இருக்கும், ஆண்டவர் வந்து நம்ம அழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. சபைக்கு வந்த ஜனங்களை திரும்ப போகிறப்ப கூட்டிட்டு போறதுக்கு அந்த ஆவிகள் நம்ம அங்கிருந்து வெளியில சர்ச்சிலிருந்து வெளியே வர்றவங்க எல்லாம் என்கிட்ட ஜோம் பண்ண வராங்க. இவர் அங்க இப்படி நின்றுட்டு இருக்கிறாரு, அவர் யாரு அப்படின்னு கேட்கிறேன். என் பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஆண்டவர் என்ன பேசுறாரு. அவர் சொல்ல என்னன்னா, இதுதான் பேதுரு, அந்நிய பாஷையில பாட்டு பாடுவோம், ஆமா நைட் ஆரம்பிச்சோம்னா விடிய விடிய உட்கார்ந்து நாங்க ஒர்ஷிப் பண்ணிட்டே இருப்போம், உங்களுக்கு அப்போஸ்தலர் இருக்கிற பட்டத்தை நான் கொடுக்கணும், எனக்கு ஆண்டவர் என் இருதயத்துல ஏவிட்டே இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் டாடியோடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்கள், டீனேஜ்ல நடந்த விஷயங்கள் அப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் குள்ள நம்ம போக போறோம். எப்படி டாடி இந்த ஊழியத்துக்குள்ள வந்தாங்க, எப்படி ஒருத்தவங்க வந்து தான் மேல ஊழிய அழைப்பு இருக்குன்றத கண்டுபிடிப்பாங்க, எப்படி டாடி வந்து அதை கண்டுபிடிச்சாங்கன்றத இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். சரிப்பா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு ஊழியக்காரியம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஊழியத்துக்குள்ள வந்தீங்க? ஏதாவது மனுஷங்க சொன்னாங்களா, இல்ல ஜீசஸே உங்ககிட்ட டைரக்டா பேசுனாங்களா, இல்ல எப்படி வந்து நம்மளுக்கு ஊழியக்காரியம் தான் இருக்குன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? சரி, ஒரு அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா ஊழிய அழைப்புங்கிறது எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆண்டோடைய அழைப்பு இல்லாம இந்த ஊழியத்துக்கு யாரும் வர முடியாது, அவங்களா வந்தாலும் நிக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுறதுல ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த ஊழியத்துல என்ன செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. அப்போ ஆண்டோடைய ஊழியத்துக்குன்னு ஒரு விசேஷ அழைப்பு இருக்கு. எல்லாரும் மேல அழைப்பு இருக்கு, எல்லாரும் ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லணும். ஆனா ஆண்டவர் அதுலயும் என்ன செய்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட நபரை அவர் தமக்காகவே அவர் என்ன செய்ய தெரிந்தெடுத்து அவர்களை அதுல இருந்து பிரித்து எடுக்கிறார். அதாவது அவங்க முழு நேரமா அவங்களுடைய ஊழியம்தான் அப்படிங்கிறதுல இறங்கிடுவாங்க. ஆமா, மற்றபடி எல்லாருக்குமே அந்த அழைப்பு இருக்கு, எல்லாருக்குமே ஊழிய அழைப்பு உண்டு, எல்லாருமே அவங்க வேலை பார்ப்பாங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப அதுல இருந்து அவங்க கிடைக்கிற டயத்துல என்ன செய்வாங்க, ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணுங்கிறதுக்காக அவங்க செய்யணும். அது கண்டிப்பா செய்யணும் ஒவ்வொரு மனுஷரும். அவன் ஏன்னா ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு தான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்தும். அதனால எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் விசுவாசியா இருக்கிறேன் அப்படின்னு கிடையாது. விசுவாசியா இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த விசுவாசி தான் என்ன செய்யணும், வெளியில போய் மற்றவங்களுக்கு சுகத்தையும் அற்புதத்தையும் செய்து இயேசுவை குறிச்சு இவங்க சுவிசேஷம் சொல்லணும். அப்ப இந்த காலிங் எல்லாருமேல இருக்குது. ஆனா விசேஷித்த விதமா நம்மளை ஒரு சிலருக்கு அந்த ஒரு அழைப்பு வந்து ஒரு விசேஷித்த விதமா தேவன் என்ன செய்வார், வெளிப்பட்டு அவங்கள முழு நேரத்துக்கு அழைப்பார். இதுதான் வந்து முழு நேரம் அந்த அழைப்பு, ஆசாரிய அழைப்பு. அப்போ இந்த அழைப்பு வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, எனக்கு முதல்ல தெரியாது ஊழிய அழைப்பு இப்படித்தான் அப்படித்தான் இப்படிதான் இருக்கும், ஆண்டவர் வந்து நம்மளை அழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. ஆனா நான் முத வந்து ஒரு ஊழியக்காரன் மூலமா தான் நான் வந்து இயேசு அறிகிறேன். அதாவது அந்த ஊழியக்காரன் மூலியமா போகிறப்பதான் நான் இயேசு முகமுகமா பாக்குறேன். அவர் வந்து எனக்கு வெளிப்பட்டது எப்படி அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வெளிச்சத்தை பார்த்தேன், வெளிச்சமா ஆண்டவர் வந்தார், இல்லைன்னு சொன்னா என்னை வந்து காதுல வந்து என் சத்தத்துல என்ன வந்து பேசினார், அப்படி எல்லாம் இல்லாம எனக்கு வந்து நான் கண்ணை மூடி இருக்கிறப்போ என்னோட சாட்சியில நான் சொல்லியிருப்பேன் இயேசுவை சந்திச்சதுல இருக்குது. ஆமா, அப்படி வேணும்னா என்னோட டெஸ்டிமோனியில் நீங்க பார்க்கலாம். அப்ப அதுல என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, நான் கண்ணை மூடி எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிக்கிறப்போ எனக்கு ஜெபிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. ஆமா, நான் யதார்த்தமா அந்த ஊழியக்காரர் கூட வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அவர் கூட போயிருந்தேன். வீடியோ எடுக்கிறதுக்காகவும் அந்த ஊழியக்காரருக்கு மற்ற எல்லா ஹெல்ப்புக்காகவும் இருந்தேன். அவருக்கு வண்டி ஓட்டுறது, அவரை கூட்டிட்டு போறது, எங்க போனா அப்படி. ஆமா, ஸோ அப்படி நான் இருக்கிறப்பதான் அவர் கூட ஒரு இடத்துக்கு கேரளாவுக்கு நான் மினிஸ்ட்ரி போயிருக்கிறப்போ முதல் தடவை அங்க நான் இயேசுவை நான் என்ன செய்யறேன், அந்த ஊழியத்துல வந்து தங்க வச்சிருக்கிற இடத்துல எல்லாரும் ஜெபிக்கிறப்போ நானும் கண்ணை மூடிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறப்போ எனக்கு இயேசு என்ன செய்யறாரு, எனக்கு வெளிப்படுறாரு. அப்போ அவரை நான் பாக்குறேன். அவரை வந்து எனக்கு எப்படின்னா, அவர் அந்த சிலுவை காட்சி எனக்கு காமிக்கிறார். சிலுவையில வந்து இருக்கிற முழு சிலுவை காட்சி அப்படின்னு கிடையாது, அந்த சிலுவையில அடிபட்டு நொறுக்கப்பட்டா அந்த முகத்திலிருந்து வழிந்தோடுற அந்த ரத்தம், அந்த அந்த பார்வை, என்னை பார்க்கக்கூடிய அந்த பரிதாபமான ஒரு பார்வை, இப்படி அதை காண்கிறேன். அதை வந்து ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் பார்க்குறப்ப முத நாள் பார்க்குறப்ப நான் அதை நம்பலை, ஏதோ ஒரு பிரம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டேன். மறுநாளும் அதே போல ஜெபிச்சுட்டு இருக்கிறப்பவே, அதாவது என்னோட கண்ணு மூடுது, மூடின கண்ணு என்னால திறக்க முடியாது. அவங்க ஜெபிக்கணும்னு கண்ணை மூட சொன்னாங்க, மூடின கண்ணு என்னால திறக்க முடியல. அப்போ அந்த முகம் என் முன்னாடி வருது.
அப்பந்தான் 2வது நாள் தான் நான் அது இயேசுன்னே நான் அறிஞ்சிக்கிறேன். என்னையே அறியாம என் உள்ளத்துல இருந்து வாயிலிருந்து சொல்றேன், இயேசுவே நான் தான் உங்களை சிலுவையில் அரைஞ்சு கொண்ட பாவி அப்படிங்கிறேன். ஏன்னா அவர் ஏன் சிலுவை காட்சியை காமிட்டார் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய பாவம் தான் ஆண்டவரை விட்டு அவனை பிரிக்குது. அப்போ அந்த பாவத்தை குறித்து எனக்கு உணர்த்துவதற்காக என்ன நானே அதை பார்த்து என்னுடைய பாவம் தான் இயேசுவை இவ்வளவு காயப்படுத்திருச்சா அப்படிங்கிற ஒரு உணர்வை எனக்கு தர்றதுக்காக எனக்கு அப்படி ஒரு தரிசனத்தை அன்று கொடுக்குறேன். அப்ப இதை பார்த்துதான் நான் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் சொல்றேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி உங்களை இயேசு தெரிஞ்சு கொண்டார், அவங்கள தொட்டுட்டார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டா நான் அங்கிருந்து கேரளால இருந்து இங்க வந்த உடனே நான் அவங்க கூட மறுநாள் அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 daysல வந்து அவங்க ஞானஸ்நான ஆராதனை வைக்கிறாங்க. அதுல உடனே இமீடியட்டா நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். நான் ஞானஸ்நானம் எடுக்கிறப்போ என்னோட அதாவது உங்க அம்மாவும் அவங்களும் என்ன செய்யறாங்க, என் கூட சேர்ந்து வீட்டுக்காரர் என்னமோ திருந்திட்டார், ஏதோ நல்லவாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செய்யறாங்க, இறங்கிடுறாங்க. ஆமா. ஸோ அது பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. 2 பேரும் ஒரே நாள்ல நாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நாட்கள் போயிட்டே இருக்கிறப்பதான் முதல்ல எனக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு தரிசனத்துல வந்து நான் ஊழியக்காரர் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அவர் உறுதிப்படுத்துறாரு. அது எப்படி எனக்கு உறுதிப்படுத்துறாரு அப்படின்னா, நான் வந்து ரைட் ஓகே, இப்போ ஆண்டவரை பார்த்தாச்சு, அப்போ அவரோட தரிசனத்தை பார்த்தாச்சு. அப்போ அதுக்கு அடுத்து வந்து எனக்கு நடந்தது என்ன அப்படின்னா, 2வது வந்து எனக்கு வந்து அந்நிய பாஷையை நான் பெற்றுக்கிட்டேன். அதாவது அபிஷேகத்தை நிரப்பப்பட்டது. இதுவும் நான் கேட்கவும் இல்லை, நான் பெருசா தாகமா அப்படின்ன மாதிரியும் இல்லை. நான் வந்து அதே ஊழியக்காரருக்கு கேமரா எடுத்து வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தேன். அப்பவும் அவர் கூட தான் இருப்பேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மீட்டிங்ல தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த மீட்டிங்கு வந்த ஒரு ஊழியக்காரரு என்ன திடீர்னு கூப்பிடுறாரு, தம்பி இங்க வாங்க அப்படிங்கிறார். என்னடா மக்கள்கிட்ட தானே அவர் வந்து ஜெபம் பண்ணணும், அவர் வந்து இது பண்ணணும், ஆனா என்ன எதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் அவர் முன்னாடி போகிறேன். அவர் பக்கத்துல போனோடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கையை என் மேல வைக்கிறாரு. வச்ச உடனேயே எனக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம் உடனே இம்மீடியட்டா கிடைக்குது. அதாவது அந்த இடத்துல ஸ்பாட்லயே என்னையே நான் மறந்துட்டேன். நான் யாருங்கிறது எனக்கு புரியாம என்னையே அறியாம எனக்குள்ள ஒரு தரிசனம் வருது. அப்படியே அந்த இடத்துல ஒரு கையை வச்ச உடனேயே அப்படியே ஒரு பெரிய தரிசனம் வருது. அப்போ எனக்கு வந்து அந்த இடத்துல என்ன தரிசனம் கிடைக்குது அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு சிங்காசனம் மாதிரி காமிக்கிறார். அதாவது ராஜா உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெரிய சிங்காசனம்னா ஒரு பெரிய சேர் மாதிரி இருக்கு, ரொம்ப பெருசா இருக்குது. அந்த சேர்ல நான் உட்கார்ந்துருந்தோம்னா கொஞ்சம் தான் உட்காந்துருப்பேன், காவாசிக்கு கூட இருந்திருக்க மாட்டேன், அவ்வளவுதான் இருப்பேன். ஏன்னா அது அவ்வளவு பெரிய சேரா இருக்குது. அதுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னை பார்த்து கையை நீட்டுறாரு. அப்படி நான் கையை நீட்டினோடனே என்னை வந்து அதிகாரத்தோட அப்படி நீட்டுறாரு. போ, அதாவது இப்போ யுத்தத்துக்கு போறதுக்கு ஒரு ராஜா எப்படி கட்டளை கொடுப்பார், அது மாதிரி என்னை வந்து போ அப்படிங்கிறாரு. அப்ப எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் அதிகாரம் கொடுக்குறாங்க, நீ போ அப்படின்ற மாதிரி, போய் வந்து யுத்தத்துக்கு போற மாதிரி ஒரு ராஜா வந்து அனுப்புற மாதிரி எனக்கு அப்படி பார்க்க தெரியுது. அவரை பார்த்துட்டு இங்க பாக்குறேன். இங்க பார்த்தா நிறைய அந்த ஆலயத்துக்கு வெளியில, அந்த மீட்டிங் நடக்கிற அந்த மண்டபத்துக்கு வெளியில நிறைய பிசாசுகள் நிக்குது. நிறைய பிசாசுகள் அதுல நின்று, அதாவது ஆலயத்துக்கு வர்ற மக்களை போகிறப்போ திரும்ப அவங்க கூட கூட்டிட்டு போறது மாதிரி. இன்னைக்கு நிறைய இடங்கள் அப்படிதான் நடக்குது. அவங்க கூட தான் இருப்பாங்க, பிசாசு அவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க பிசாசுக்கு பிடிச்ச நிறைய கேரக்டர் சுபாவங்களை இவங்க வச்சிருப்பாங்க, விட முடியாம இருப்பாங்க. ஆனா இயேசுவை துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, வருவாங்க. உள்ள வந்தோடனே ரொம்ப பக்தியா மாறிடுவாங்க. சபைக்குள்ள வந்த உடனே அது போல அது காத்து இருக்குது. எனக்கு வந்து அதுதான் ஆண்டவர் உணர்த்துறாரு. அதாவது சபைக்குள்ள வர்றாங்க, வந்திருக்கிற மனுஷங்களை திரும்ப வெளியில போறப்போ கூட்டிட்டு போறதுக்கு அந்த கூட்டம் அப்படி நிக்குது. எனக்கு அது அந்த இடத்துல எனக்கு அது உணரப்படுது. அப்போ உடனே நான் என்ன செய்யறேன், அதை பார்த்துட்டு எனக்குள்ள அதை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான கோவம் வரும். உடனே அந்த இடத்துல நின்று நான் வந்து அதை சத்தம் போட்டு திட்டுறேன், பயங்கரமா கத்தி திட்டுறேன். இயேசுவின் நாமத்துல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் முன்னாடி இந்த இடத்துல நிப்பா, அதுவும் மக்களை கூட்டிட்டு போறதுக்கு நிப்பா. நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மக்களை ஜனங்களை வந்து நீ கூட்டிட்டு போறதுக்கு நிப்பா. அப்படி இமிடியேட்டா ரியலாவே அப்படி ஒரு தரிசனம். அதாவது அவர் கையை வச்ச உடனே நான் கண்ணை மூடுறேன். சும்மா அவர் முன்னாடி பக்தியா இருக்கணுங்கிறதுக்காக, சரி ஏதோ கூப்பிட்டு ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு நம்ம மேல கையை வைக்கிறாரு, அந்த இடத்துல நம்ம பேன்னு முடிச்சுட்டு இருக்க கூடாதுல்ல.
அதனால ரொம்ப அப்படி கண்ணை மூடுங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. நானா தான் சும்மா அப்படி கண்ணை மூடிக்கிட்டேன். மூடின உடனே தான் எனக்கு உடனே எனக்கு ஒரு தரிசனமா வருது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போ அந்த கண்ணை மூடின கண்ணை நில திறக்க முடியாம இருக்கு. இப்போ அந்த தரிசனத்தை நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு பின்னாடி உட்காந்து அவர் கையை நீட்டுறாரு, அப்படி கட்டளையிடுற மாதிரி. உடனே அங்கே சபைக்கு வந்த ஜனங்களை திரும்ப போகிறப்போ கூட்டிட்டு போறதுக்கு அந்த ஆவிகள் நிற்கிறது நான் பார்க்குறேன், பிசாசுகள் நிற்கிறது. அப்போ உடனே நான் அதை பயங்கரமா கடிஞ்சு கொள்றேன். பிசாசுகளை எதிர்த்து பேசுறாங்க இருந்துட்டு. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு! நீங்க இருந்து போகக்கூடிய மக்களை திரும்ப கூட்டிட்டு போகலான்னு பாக்குறியா? திரும்ப அவங்க கூடயே போயிடலாம்னு நினைக்கிறியா? அப்பெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா எச்சரிச்சு அந்த இடத்துல நான் பேசுற மாதிரி எனக்கு நான் பாக்குறேன், தரிசனம் பாக்குறேன். ஆனா ரியலா என்ன நடக்குது அப்படின்னா, இங்க நான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கேன். என்னைய நிறைய பேருக்கு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இங்க அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் தெரியல. அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன் அந்த நேரத்துல தான். அதே போல பயங்கரமா குதிச்சிருக்கேன். என்னை 4 பேர் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அங்க இருந்த மைக்கா ஸ்பீக்கர்லாம் உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாமே அங்கங்க பறந்துருச்சு. அப்பதான் முடிச்சு பார்த்து ஐயோ நம்ம கண்ட்ரோல்ல இல்லையா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ரைட் ஓகே அதையும் விட்டாச்சு. அப்புறம் போகிறேன். அன்னையில இருந்து என் நாவல எனக்குள்ள இருந்து நான் நைட்டு, அதாவது விடிய காலம் போல ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்குள்ள இருந்து யாரோ பேசுற மாதிரியே இருக்கும். அப்ப கண்ணை முழிச்சோம்னா நான் என் வாயில அதே வார்த்தையை நான் பேசிட்டே வருவேன். அதுதான் அந்நிய பாஷை, அந்த லாங்குவேஜ். பரலோகம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து எனக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோட விண்ணப்பம் பண்ணுவார். அப்போ அவர் எனக்குள்ள இருந்து அவர் விண்ணப்பம் பண்றாரு. எனக்குள்ள இருந்து இன்னொரு மனுஷன், இன்னொருத்தவங்க யாரோ பேசுற மாதிரி. அது நம்ம புரியுற லாங்குவேஜ் கிடையாது, ஏதோ ஒரு லாங்குவேஜ், ஏதோ ஒன்று பேசுவார மாதிரி இருக்கும். அதை நான் எந்திரிச்சோடனே வாயில அந்த அது ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படியே தான் எந்திரிச்சுன்னா காலையில எந்திரிச்சு பாத்ரூம் போவேன். ஸோ அப்படி எல்லாம் ஒரு அனுபவங்கள் அப்படி அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சு. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட காலிங்க உறுதிப்படுத்துறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை சந்திக்க போறோம். அதாவது அந்த மனுஷனுக்கு நான் இருந்த ஊழியக்காரர் அவருக்கு பணம் கொடுத்துட்டு வர சொல்றாரு. அதாவது அவர் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சிருந்தார். அப்போ அந்த ஊழியக்கார்ட்ட நான் போகிறப்போ அவருக்கு என்னை முன்ன பின்ன தெரியாது, நான் யாருன்னே தெரியாது. ஆனா நான் அந்த அறைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அவர் இம்மிடியட்டா என்ன பண்ண, நான் போறது என்னை அனுப்புற ஊழியக்காரர் அவர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துரு தம்பி, எனக்கு தம்பி ஒரு ஆல்பம் போட்டு கொடுத்துருக்கிறாரு, அதில் மீதி பணம் கொடுக்க வேண்டியது இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி என் கையில காசு கொடுக்குறாங்க. அந்த காசை கொடுக்கறதுக்கு தான் நாங்க போறோம். அப்ப அந்த அறைக்குள்ள போன உடனே அவர் இம்மிடியட்டா நான் உள்ள போன உடனே டம்முன்னு சேர்ல இருந்து எந்திரிச்சு முழங்கால போட்டு நிக்கிறார். முழங்கால போட்டு நின்று என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதர் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, உங்களுக்காக ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க சொல்றாரு அப்படிங்கிறார். என்னடா அது, அவர் முன்ன பின்ன எனக்கு தெரியாது, எனக்கு தெரியுது அவர் ஜெபிக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, முழங்கால போட்டுட்டு என்கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன பண்றீங்க அந்த ஊழியக்காரர்கிட்ட? நான் சொன்னேன், நான் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், வீடியோ எடுப்பேன், ஆமா அவருக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். உடனே அவர் இம்மிடியட்டா சொல்றாரு, இல்ல உங்களை ஆண்டவர் அதுக்காக அழைக்கல, நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க, உங்களை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் தான் உறுதிப்படுத்துறாரு. என்னோட ஊழியத்தை உங்களுக்கு ஊழியக்காலிங்க அப்படிங்கறத அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ணி அவர் சொல்றாரு, நீங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க வண்டி ஓட்டுறதுக்கோ நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கோ ஆளு கிடையாது, உங்க அழைப்பு ஊழியக்காலி. எனக்கு இந்த நேரத்துல எனக்கு ஏசப்பா எனக்கு இம்மீடியட்டா அதை சொல்றாரு. உங்களை இதுக்கு முன்னாடி, ஏன்னா அவருக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு 2 கண்ணு தெரியாது. இப்ப அதான் பெரிய ஆச்சரியம். அவர் என்ன பார்த்ததும் கிடையாது, அவருக்கு நார்மலாவே 2 கண்களும் தெரியாது. உள்ள போனோம்னா ஆவியானவர் அவருக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். அவர் ஏவன உடனே அவர் அந்த பிரசன்ஸ்ல டப்புன்னு அவரே அறியாம நின்று எனக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்றார். ஆமா, உங்களுக்கு இப்படி ஊழிய அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டு நானும் வந்துட்டேன். அதனாலதான் அப்போ அதுக்கப்புறம் நான் முதல்ல எனக்கு ஊழிய அழைப்பு அப்படின்னு தெரிஞ்சதுனால, சோ நம்ம சுவிசேஷ அழைப்பு, ஓகே நம்மளை சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அப்போ அதை நான் ஓகே அது அன்னைக்கு கேட்டுட்டு அதோட சரி ஓகே அப்படியான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு அடுத்து நான் அதே ஊழியக்காரர்கிட்ட தான் நான் அப்படி இருந்துகிட்டே இருக்கிறேன். நாள் போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு தரிசனம் வருது, எனக்கு நேரடியா வருது. ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அது எப்படி தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு சர்ச் இருக்கு,
அந்த சர்ச்சில் வந்து சர்ச்சுக்கு வெளியில நான் நிக்கிறேன். அப்ப நிறைய மக்கள் அந்த சர்ச்சுக்கு போறாங்க. ஆனா அந்த சர்ச்சுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜனங்கள் உள்ள போயிட்டு திரும்ப வெளியில வர்றாங்க. சர்ச்சு முடிஞ்சு வெளியில வர்றாங்க. வர்ற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா பாக்குறது எல்லாமே பார்த்தோம்னா பயங்கர கோட் சூட் போட்டு, அதாவது கொங்கனி கோவால உள்ள மக்கள் மாதிரியே இருக்கு. எனக்கு கோவால உள்ள மக்கள் மாதிரியே இருக்கு. அப்ப அங்க உள்ள ஜனங்கள் மாதிரி ரொம்ப கோட் சூட் போட்டுலாம் பயங்கர ரொம்ப டிப்டாப்பா அப்படி வர்றாங்க. ஆனா அங்க இருந்து வர்றப்போ வெளியில வர்றாங்க, வந்து என்கிட்ட வந்து ஜோம் பண்ணதுக்கு வராங்க. அங்கிருந்து வெளியில சர்ச்சில் இருந்து வெளியே வர்றவங்க எல்லாம் என்கிட்ட ஜோம் பண்ண வராங்க. அப்ப நான் அவங்களுக்கு ஜோம் பண்றேன். அப்ப அது ஜோம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கிருந்து திடீர்னு பார்த்தோம்னா சர்ச்சுக்குள்ள இருந்து ஒரு 3 பேர் வர்றாங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன். அந்த பையனை கூட்டிட்டு வர்றாங்க. அந்த பையனுக்கு பார்த்தோம்னா இடுப்புக்கு கீழே காலையில சூம்பி போய் இருக்கு. இடுப்புக்கு கீழே கால் வந்து அப்படி சூம்பி போய் இருக்கு. அப்ப அந்த பையனை வந்து அம்மாவும் அப்பாவும் தான் தோல்ல ஒவ்வொரு கை, அந்த அப்பா ஒரு கையை தோல்ல போட்டுக்கிறார், அம்மா ஒரு கையில தோல்ல போட்டு அந்த பையனை அங்கிருந்து அப்படி தூக்கிட்டே என்கிட்ட வராங்க. அந்த பையன் அவங்க அம்மா தோல்ல தொங்கிட்டே வராங்க. 2 வாலிப பையன் அப்ப தொங்கிக்கிட்டே வராங்க. அவன் காலை பார்த்தா காலு லொடக்குன்னு ஆடுது. ஆனா பேண்ட் போட்டிருக்கிறாரு, கோட் ஷூட் தான். அவரும் கோட்டு ஷூட் தான் போட்டிருக்கிறார். அப்போ அதுல வந்து அந்த பேண்ட் வந்து லொடக்குன்னு அப்படி ஆடுது. என் கிட்ட கொண்டு வராங்க. கிட்ட கொண்டு வந்த உடனே நான் முழங்கால் போட்டு அந்த இடத்துல அப்படி முட்டி போட்டு அந்த 2 காலையும் பிடிச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இயேசுவின் நாமத்துல இந்த கால் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றேன். அந்த கால் அப்படி சூம்பிவே இருக்கு, கைக்குள்ள சின்னதா தான் தெரியுது. அப்படி பிடிச்சி வச்சுட்டு இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே அந்த கால் உண்டாகட்டும் அப்படிங்கிறேன். உடனே என்ன ஆகுதுன்னா என் கை அப்படியே பெருசாகுது, அந்த கால் உருவாகுது. அப்படியே அந்த கால் அப்படியே உருவாகுது. அப்ப அப்படியே உருவாகின உடனே கையை எடுத்துட்டு எந்திரிக்கிறேன். உடனே அந்த பையன் பயங்கரமா குதிக்கிறான். குதிச்சு ஆடி பயங்கர சந்தோஷமா, அவங்க அம்மா அப்பா எல்லாம் பயங்கர சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு குதிச்சுட்டே அவங்க என்ன செய்றாங்க, ஓடுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வருது, எதுக்குடா இவங்க என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணணும்? அப்ப நான் யாரு? ஏன் இவங்க என்கிட்ட வந்து ஜெபிக்கிறாங்க? நான் இயேசு நாமத்துலன்னு சொல்லி ஜெபம் பண்றேன், இல்லாத கால் உருவாகுது. அப்ப நான் யாரு அப்படின்னு என்ன நானே பாக்குறேன். என்ன நானே இப்படி குனிஞ்சு பாக்குறப்போ நான் வந்து மேல இருந்து ஒரே அங்கி, அதாவது ஒயிட் கலர்ல ஒரு பெரிய அங்கி மாதிரி கீழே போட்டிருக்கேன். அப்போ என்னையே நான் பார்த்துட்டு நானாவே சொல்றேன் அந்த இடத்துல, ஓ நான் ஊழியக்காரனோ, நான் ஊழியக்காரன், அதனாலதான் எல்லாரும் என்கிட்ட ஜெபம் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த தரிசனம் பார்த்த உடனே முடிச்சிடுறேன். அப்ப அதுல இருந்துதான் எனக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ நமக்கு ஊழியம் கன்ஃபார்ம். அப்ப இதுதான் இப்படிதான் தெரியும் போல. அப்ப என் மேல ஊழிய அழைப்பு இருக்கு. அப்ப நான் சுவிசேஷ ஊழியம் தான் அப்படின்னு சொல்லிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம சுவிசேஷ இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டு மூவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இப்படி நாட்கள் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த நேரத்துலதான் நான் வந்து என்னைய வந்து ஒரு ஊழியக்காரர், அதாவது ஊழியக்காரர் பிளஸ் அவர் வந்து ஜாப் பாக்குறவர். அவர் தான் வந்து ஜியோல இருக்கிற ஒரு மனுஷன். ஜியோல வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவரு பாக்குறாரு. அவரும் ஆண்டோடைய நாமத்துல நிறைய அற்புத அடையாளங்கள் கர்த்தர் அவர் மூலமா நிறைய அதிசயங்கள் செய்யறாரு. அவரும் தேசம் ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா அவரு சுற்றி தெரியக்கூடிய ஆள். அதே போல அவரை கொண்டு ஆண்டவர் நிறைய பெரிய பெரிய சூப்பர் நேச்சுரல் பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போ அவரை வந்து என்னைய பார்த்துட்டு என்னைய அவங்க கூட்டிட்டு போறாங்க. என்ன பிரதர் உங்களை ஆண்டவர் இவ்வளவு தூரம் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்னைய கூட்டிட்டு போய் அவங்க போக இடங்கள்ல, அவர் கூட்டிட்டு போற இடங்கள், நான் ஜெபம் பண்ற இடங்கள்ல அங்க அற்புத அடையாளம் நடக்குது. சோ இதையெல்லாம் அவங்க கவனிச்சு பாக்குறாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஓகே நடந்து கொண்டு இருக்குது. ஒரு பக்கம் அப்படி ஓடிட்டு இருக்குது. சோ இப்படி நான் ஊழியத்துல அப்படி போகிறது வர்றது, நம்ம அந்த சுவிசேஷ ஊழியம் பாக்குறது, எங்கனாலும் போனா அப்படி சுவிசேஷம் சொல்றேன், காஸ்பல் சொல்றேன், வர்றேன், அப்படிதான் இருந்துகிட்டே இருக்குது. என்னுடைய ஜாப் எல்லாம் அப்ப விட்டுடுறேன். அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இருந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியரிங் அந்த ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஃபுல்லா அப்படியே, ஆமா எல்லாத்தையுமே விட்டுட்டேன். இப்போ வந்து சைட்ல பேச பண்ண எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. முழு நேர ஊழியம் தான் அப்படியே ஓடிட்டே இருக்கிறேன், போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதான் சுவிசேஷ காலிங், நம்ம சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து அந்த தரிசனத்துல அந்த சர்ச்சுக்குள்ள நான் போகல, அதான் கன்ஃபார்ம். எனக்கு சர்ச்சு அழைப்பு கிடையாது, நான் பாஸ்டர் கிடையாது அப்படிங்கிறத அந்த சர்ச்சுக்குள்ள நான் போகாம வெளியில நிக்கிறேன். அப்ப என்னோட அழைப்பு வந்து சர்ச்சுக்குள்ள கிடையாது, அப்ப என்னோட அழைப்பு வெளியில. அப்ப நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம மீட்டிங் போட்டு, அதாவது சுவிசேஷ அழைப்பு வெளியில தான். அப்படிதான் எனக்கு அதனால மைண்ட்ல ஓடினது. இப்போ நாள் போகுது, அந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நிறைய விஷயங்கள் என்ன சொல்லணும், நிறைய தரிசனங்கள் பாக்குறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரு, எனக்கு பக்கத்துல உட்கார்றது, அவர் என்னை தேடி வர்றது, அநேக காரியங்கள் பேசுறது, இதெல்லாம் கண்டு நான் அப்படி ஆச்சரியப்பட்டு நான் அழுவேன்.
ரூமுக்குள்ள கிடந்து முழங்கால் நின்று அழுவேன். பல மணி நேரம் அப்படியே நின்று ஜோம் பண்ணுவேன். 10 மணி 9 மணி 10 மணிக்கு நின்னோம்னா காலையில எப்போ விடியதுன்னு எனக்கு தெரியாது. 4 மணி வரைக்கும்லாம் நின்றுருப்பேன். என் ரூம் லைட்டு கூட ஆன் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே ஃபீலிங்லேயே அப்படி நிற்பேன். கையை விரிச்சு நின்னாலும் அப்படியே நிற்பேன். இப்படியெல்லாம் நிறைய அப்படி பெரிய ஒரு ஆழத்துக்குள்ள, அந்த அனுபவத்துக்குள்ள, அந்த ஆரம்ப கால அந்த அனுபவத்துக்குள்ள நிறைய அப்படி போயிட்டே இருப்பேன். அப்படியெல்லாம் அந்த பழக்கங்கள் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ சுவிசேஷம்னு சொல்லுவேன். அப்பப்போ யாராவது கூப்பிட்டாங்கன்னா மட்டும் போய்க்குவேன். இப்படிதான் நான் என்னுடைய ஊழிய காலிங் இப்படிதான் ஓடிட்டே இருந்தது. அப்போ அதுக்கு அடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல இன்னொரு தரிசனம் பாக்குறேன். அதுவும் அப்படியே பிரத்யட்சமா அப்படியே நான் படுத்திருக்கிறப்ப அதிகாலையில ஒரு தரிசனம். இதுதான் நான் அப்போஸ்தல் அப்படிங்கிறதுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு இதா இருந்தது. அப்ப இன்னொரு தரிசனம் பாக்குறேன். இந்த தரிசனத்துல எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஆண்டவர் அடுத்த ஒரு தரிசனத்தை கொண்டு வரார். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேல தாண்டிடுச்சு இந்த ஊழிய பாதையில. எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேல, ஆமா, தாண்டினதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொரு தரிசனம் வருது. இந்த தரிசனம் தான் எப்படி வருது அப்படின்னா, இதே அதிகாலையில ஒரு 4:30 5 மணிக்கு போல நான் நிக்கிறப்போ, நான் நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய அங்கி போட்டு, அதாவது நம்ம இந்தியன் ட்ரெஸ் கிடையாது அது, அந்த ட்ரெஸ் வந்து அரேபியன் ட்ரெஸ் மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்படி போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு தாடிலாம் வச்சிருக்கிறாரு ஒருத்தர், அதுல முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ உடனே நானாவே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இவர் யாரு? இந்த மனுஷன் யாரு? இது வரைக்கும் அவர் வந்து போட்டிருக்கிறாரு, அதாவது அவங்களுடைய அந்த ஃபுல் அங்கி ஒரே இது மாதிரி போட்டு, இதுல இருந்து இது வரைக்கும் தெரியுது. ஆமா, இதுல இருந்து இது வரைக்கும் இப்படி இவ்வளவுதான் போட்டிருக்கிறாங்க, ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. அது ஒரே அங்கி மாதிரி மேல இருந்து கீழே வர இருக்கு. மேல வந்து ஒரு சால் மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஸோ தோல்ல ஒரு பை கிடக்கு, ஒரே ஒரு பை, ஒரு வார் பை மாதிரி ஒரு பை கிடக்கு. இவ்வளவுதான் நம்ம பாக்குறேன். பார்த்துட்டு நான் கேட்கிறேன், எனக்குல இருந்த ஒரு கொஸ்டின் வருது, இதுவரை யாரு? இவர் அங்க இப்படி நின்றுட்டு இருக்கிறாரு, அவர் யாரு அப்படின்னு கேட்கிறேன். அப்போ உடனே என் பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அதாவது என்கிட்ட ஆண்டவர் பேசக்கூடிய சத்தம் அது. அதான் கடவுள் என்கிட்ட பேசக்கூடிய சத்தம். எப்பவுமே ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். அப்ப அந்த சத்தம் என் பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஆண்டவர் என்ன பேசுறாரு. அவர் சொல்ல என்னன்னா, இதுதான் பேதுரு, இதுதான் பீட்டர், இப்படிதான் இருப்பார் பேதுரு, பேதுருவை பாத்துக்க. ஆமா, இப்படி இதான் பேதுரு அப்படின்னாரு. நான் வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவருதான் பேதுருவா அப்படின்னு அவர் நல்லா பாக்குறேன். அப்ப அவர் தான் பேதுரு அப்படின்னு உடனே, பேதுரு இன்னைக்கு அவர் தான் பேதுரு, ஆக்சுவலா அவர் தான் பேதுரு. எனக்கு அப்படியே பிரத்யட்சமா ஆண்டவர் காமிச்சார். ஆமா, அவர் தான் பேதுரு. எனக்கு ஏசப்பா வந்து எனக்கு அப்படியே பீட்டரை காமிக்கிறார், பேதுரு அப்படியே வந்து நிக்கிறார். அப்ப அந்த உருவ அடையாளங்கள் அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு நல்லாவே புரியுது, இதான் பேதுரு. அப்ப பேதுரு அப்படின்னா அவரை காமிக்கிறாரு. அவர் என்கிட்ட சத்தத்தை பார்க்கறது அப்பா சொல்றாரு, என்ற ஏசப்பா சொல்றாங்க, இதான் பேதுரு, நல்லா பாத்துக்க அப்படிங்கிறாரு. இவ்வளவுதான் சொல்றாரு, அவர் தான் பேதுரு, நல்லா பாத்துக்க. நான் அவரை ரொம்ப ஆழமா கவனிக்கிறேன். கவனிக்கிறப்போ அவருடைய வலது கையில மட்டும் ஏதோ இங்க இருந்து இது வரைக்கும் குஷ்டரோகம் இருக்கிற மாதிரி கருப்பா அப்படியே இது வரைக்கும் இருக்கு. அதுக்கு எனக்கு முதல்ல அர்த்தம் தெரியல, நான் நிச்சயமா அடுத்த வீடியோல நான் சொல்றேன். அப்போ அவருடைய கையை வந்து குஷ்டரோகம் மாதிரி காமிக்கப்படுது எனக்கு. அப்ப அதையும் பாக்குறேன், அவரை உன்னிப்பா கவனிச்சு பாக்குறேன். கவனிச்சு பார்த்துட்டு முழிச்சிருவேன். கண்ணை முழிச்சிட்டேன். கண்ணை முழிச்ச உடனே பேதுரு எதுக்கு எனக்கு காமிச்சாரு ஏசப்பா, ஏன் பேதுருவை காமிச்சாரு, எனக்கு அது புரியவே இல்லை. அப்ப இப்படியே போகிறப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ஆவியானவர் வந்து என்கிட்ட வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அதிகமா தியானிக்க சொல்லுவார். என் மனசு வந்து இருந்தேன் எங்க வரும் அப்படின்னா, எங்க வந்தாலும் எனக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கணும். அதாவது அங்க என்ன நடந்துச்சு, அப்போஸ்தலர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஆழமா தியானிப்பேன். ரோமர்கள் நிருபத்தை வந்து நான் வாசிக்கிறப்போ அந்த இடத்துல பவுல் தன்னோட பேரை போட்டிருக்க இடத்துல எனக்கு ஆவியானவர் சொல்றாரு, அதுல உன் பேரை போடு அப்படிங்கிறார். அந்த இடத்துல ஆமா, அப்ப அந்த இடத்துல அந்த பவுல்ங்கிற இடத்துல என் பேரை போடுச்சு. நான் அதை அடிச்சுட்டு அதுல என் பேரை எழுதி வைக்கிறேன். அதுவும் எனக்கு புரியல, நான் ஏன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல வந்து அப்படி நான் எழுதி வச்சுக்கிறேன். அப்படி எழுதி வச்சுனாலும் சரி, ஓகே, அப்படி பார்ப்பேன், படிப்பேன், அப்படி இது பண்ணுவேன். எனக்கு என்னன்னா, சரி, பவுலை பயன்படுத்தினார் ஆண்டவர், அப்ப அதே போல ஏசப்பா நம்மளையும் பயன்படுத்துவார். இப்படிதான் ஒரு மைண்ட் செட், இப்படிதான் எனக்குள்ள ஓடுது. அப்ப அந்த இடத்துல நான் என் பேரையும் எழுதி வச்சிருப்பேன். இப்படிலாம் பாக்குறேன், படிக்கிறேன். அது அதிகமா அந்த அப்போஸ்தலர்களை குறிச்சு அப்படி தியானிக்கிறேன். இப்ப இப்படி போயிட்டே இருக்குது, நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் முன்ன இருந்ததை விட அற்புத அடையாளங்கள் நிறைய நடக்குது. பிசாசுகள் கண்ட உடனே பயப்படுது.
அப்போ என்ன அத்தாரிட்டி கூடி இருக்குது. அப்ப ஆண்டவருடைய அந்த அணுகுமுறைகளும் வித்தியாசமா இருக்கு. இப்ப ரொம்ப அதிகமா என்கிட்ட வந்து பேசுவார் அப்படின்னு கிடையாது, ரேரா இருக்கும். ஆனா அந்த தரிசனங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும், ரொம்ப டீப்பா இருக்கும், டெப்தா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ இப்படியெல்லாம் போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் இதே போல நான் போகிறப்போ வெளியில போய் இதே போல அதே மனுஷனை சந்திக்க போறேன். எந்த மனுஷனை? அந்த 2 கண்ணு தெரியாத அந்த மனுஷனை சந்திக்க போறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கூட எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர்றாரு. அதாவது அவர்கிட்ட நல்ல நண்பரா பழகிறோம். நிறைய நேரங்களில் ஜெபிக்கணும் அப்படின்னா அந்த மனுஷன் கூட உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மனுஷனை எனக்கு நிறைய அறிஞ்சு அவர் கூட உட்காரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் வருது. அவரை உட்காந்துருப்போம், நைட் ஃபுல்லாக உட்காந்து நல்லா ஒர்ஷிப் பண்ணுவோம். அவர் ஒரு கீபோர்டிஸ்ட், அவர் ஒரு மியூசிக் ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் கூட உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து நாங்கள் ப்ரைஸ் பண்ணுவோம், ஒர்ஷிப் பண்ணுவோம், அந்நிய பாஷையில் பாட்டு பாடுவோம். ஆமாம், நைட்டு ஆரம்பிச்சோம்னா விடிய விடியன்னு உட்காந்து நாங்கள் ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்போம், ஆராதிச்சுட்டே இருப்போம். இப்படி அவரு கூட தான் நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன். மனசு கொஞ்சம் இதாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் உட்காந்துக்குவேன். இப்படிலாம் போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் அவர் தான் என்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, திடீர்னு அவர் என்கிட்ட சொல்றாரு, பிரதர் உங்க காலிங் அப்போஸ்தல் காலிங் அப்படிங்கிறார். நீங்க வந்து அப்போஸ்தலர், உங்க காலிங் வந்து அப்போஸ்தல் காலிங். ஆமா, உங்களை வந்து எசப்பா அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. எனக்கு அப்படி சொன்ன உடனே தான் எனக்கு பேதுருவோட ஞாபகம் வருது. உடனே அந்த பேதுருவை காமிச்சது அதுக்கு தானோ, அப்பதான் எனக்கு புரிய வருது. அவர் சொன்ன உடனே எனக்குள்ள அந்த அனாயிட்டிங், அவர் சொன்ன உடனே எனக்குள்ள பயங்கர ஒரு ஃபோர்ஸ் வருது. உடனே அப்படி கதறி அழுகிறேன், என்னையும் அறியாம எனக்குள்ள வந்து கண்ணீரா வருது. அப்போ அந்த தாக்கம் அந்த உடனே இம்மீடியட்டா அந்த மனுஷன் சொல்லவும் இம்மீடியட்டா ஆண்டோடைய பிரசன்ஸை பயங்கரமா நான் ஃபீல் பண்றேன். அதை உறுதிப்படுத்துறாரு இம்மீடியட்டா. அப்ப என் மேல வந்து அந்த அப்போ அப்போஸ்தல் காலிங், என்னையும் ஒரு அப்போஸ்தலரா ஆண்டவர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு அழுகிறேன். தகுதியே இல்லாதவன், நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன். ஆமா, அவ்வளவு பெரிய பாவி நான். பவுல் சொல்றது மாதிரி அதால பாவி. ஆமா, எதுக்குமே தகுதி இல்லாத ஒருத்தன் தான் நான். ஆமா, ஊழியத்துக்கும் ஆண்டோடைய வார்த்தை பேசுவதற்கு எதுக்குமே தகுதி இல்லாதவன். அப்படி இருக்கிற என்னையா ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு அப்படிங்கிறது, அதுவும் அப்போஸ்தலனா அப்படிங்கிறப்போ எனக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியல. எனக்கு அதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல, எனக்கு அதை எப்படி என்னன்னு புரியல. அப்படி இருக்கிறப்போ ஒரு மனுஷர், அதாவது சம்பந்தமே இல்லாம அந்த நாட்கள்ல நான் அந்த சொன்ன தெரியுமா, எனக்கு வந்து அந்த அதாவது ஜியோல இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த சயின்டிஸ்டா இருக்கிறவர், அவர் நிறைய ஊழியங்கள் பார்ப்பாங்க, நிறைய தேசம் ஃபுல்லா போவாங்க, பயங்கர பிரேயர் வாரியர்ஸ் அவங்க. அட்ட டயத்துல 12 HIV பேஷன்ஸ், அந்த நாட்கள் HIV பேஷன்ட் அவர் ஜோம் பண்ணதுல அப்படி ஹீலிங் நடக்கும். ஆமா, பயங்கரமா டெலிவரன்ஸ் நடக்கும் அவருடைய இதுல. அப்போ அந்த ஊழியக்காரரு திடீர்னு வந்து அவருடைய இருதயத்துல ஆண்டவர் பேசிட்டே இருந்தாராம். அவர் என்கிட்ட என்ன ஃபோன் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதர் உங்களுக்கு அதாவது ஏசப்பா வந்து என்கிட்ட 1 மாசமா என்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். 1 மாசமா என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா, உங்களுக்கு அப்போஸ்தலர் இருக்கக்கூடிய இந்த பட்டத்தை உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு அப்போஸ்தலர் இருக்கிற பட்டத்தை நான் கொடுக்கணும். எனக்கு ஆண்டவர் என் இருதயத்துல ஏவிட்டே இருக்கிறாரு. நானும் 1 மாசமா போராடி பாக்குறேன். அவர் சின்ன வயசு இல்ல, அவர் ரொம்ப ஒன்றும் அதிக வயசு இல்லையே, அவருக்கு எப்படி அதை கொடுக்க முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாராம். ஆனா ஆண்டவர் வந்து அதை ஃபோர்ஸ் பண்றாராம். இல்ல, என் கூட இன்னும் மொத்தம் நாங்க 3 பேருக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் 3 பேருக்கு டாக்டரேட் கொடுக்கணும், அதாவது அப்போஸ்தலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி அந்த ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஏவுதல் அவருக்குள்ள பயங்கரமா அவருக்கு வந்திருக்குது. அவர் நிறைய ஊழியர்களுக்கு அதே போல பண்ணிருக்கிறார். ஆண்டவர் ஏவுனார்னா நிறைய ஊழியர்களை அவர் உருவாக்குவார். அந்த மாதிரி அப்பா ஏசப்பா சொன்னாங்கன்னா அவங்கள போய் கனப்படுத்துவாரு. அந்த மாதிரி இருக்காரு. அப்ப ஆண்டவர் அவர் இருதயத்துல பேசிட்டே இருந்திருக்கிறாரு. அப்ப அவர் ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட அப்படிதான் சொல்றாரு, அது 1 மாசமா என்கிட்ட கதை பேசிட்டே இருக்கிறாரு, உங்களுக்கு டாக்டரேட் கொடுக்கறது, உங்களை அப்போஸ்தல் அப்படிங்கிற ஒரு இதை
பட்டத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டு சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் அதை செய்யணும், எவ்வளவு பணம் ஆனாலும் பரவாயில்ல. நான் என்னுடைய ஆலயத்துல, என்னுடைய ஊர்ல, என்னுடைய சர்ச்சில் வச்சு நான் அவங்களுக்கு அந்த ஆர்டினேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. அப்போ அந்த ஐயா ஒருத்தவங்க வர்றாங்க, அப்புறம் இன்னொரு ஊழியக்காரங்க ஒருத்தவங்க, மொத்தம் 3 பேருக்கு அந்த இடத்துல அந்த ஆர்டினேஷனை கொடுக்குறாங்க, அப்போஸ்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆர்டினேஷன் சர்டிபிகேட், டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எனக்கு என்னடா இது எதுக்கு எனக்கு தர்றாங்க? அப்போ இதுவும் அந்த நேரத்திலே நடக்குது. என்னால பிலீவ் பண்ண முடியல. அவர் சொல்றாரு, பிரதர் நான் இதுக்காக இந்த டோட்டல் செலவே எனக்கு 4.5 லட்சத்துக்கு மேல வந்துச்சு பிரதர் அப்படிங்கிறாரு. அதாவது அவ்வளவு காஸ்ட்லியா செலவு பண்ணியும் எப்படியாச்சும் அதை கொடுக்கணும். ஏன்னா அதுக்குரிய மக்களை, ஜனங்களை அதுக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க, அதுக்கு பெரிய பெரிய, ஏன்னா அது பெரிய முதியோர்கள், நிறைய அந்த அனுபவத்துல இருக்கிறவங்க, பிஷப்மார்கள், இவங்க எல்லாரையும் வர வச்சு, ஆமா அதை முறையா பண்ணணுங்கிறதுக்காக அவர் எல்லா முயற்சியும் எடுத்து அத்தனை பேரும் வர வச்சு அங்க தங்க வச்சு, ஆமா அப்படி அவரு அதை செஞ்சார். எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, அப்போ நம்முடைய காலிங் அப்போஸ்தல் காலிங். அப்ப நான் எதுவுமே கேட்கல, நம்ம எதுவுமே இது பண்ணல, நம்ம எதுக்கு முயற்சியே செய்யல, நம்மளுக்கு தகுதியே கிடையாது, நான் அதை யோசிச்சு கூட பார்க்கல. அப்போ ஆண்டவர் அதை என்ன செய்யற, ஃபோர்ஸ் பண்றாரு. அப்ப என்ன அதுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்ப இதுக்குள்ள வர வர என்னுடைய சுபாவங்கள் மாறுது. ஆண்டவரை இன்னும் நேசிக்கிறேன். உலக பிரகாரமான ஆசைகள், அந்த இச்சைகள் எல்லாம் என்னை விட்டு வெளியே போகுது. எல்லாமே மாறுது. அந்த டயத்துல இதுவும் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு. உலகத்தின் மேலே, உலக விஷயங்கள் மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லாம ஃபுல்லா எப்பவும் ஆண்டவர் தான், ஏசப்பா தான் இல்லையா? இப்ப நீ அதானே பார்த்துட்டு இருக்கிற. எப்பவும் பைபிளும் கையோட இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், மக்களுக்காக தான் இருப்பேன், உங்களை கூட கவனிக்க மாட்டேன், யாரையும் கண்டுக்க மாட்டேன். ஆண்டவர் உண்டு, இயேசப்பா உண்டு, நான் உண்டு, அவருடைய ஊழியம் உண்டு, அவருடைய வார்த்தையை எங்க கொடுக்க சொல்லாத கொடுப்பேன், அவர் சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறேன். அப்போ இதுதான் அப்படியே டோட்டலாவே மாத்திட்டார். எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமா எண்ணுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். சோ எல்லாத்தையும் அந்த மாதிரி வெறுக்க வைக்கிறார். நம்முடைய நினைவுகளை ஃபுல்லா அவர் கேட்ச் பண்றார். இந்த காலிங் வந்துருச்சு அப்படின்னா உலக விஷயங்களையோ மற்ற எதை குறிச்சும் நம்ம யோசிக்க மாட்டோம். அப்போஸ்தல் காலிங் இருக்கிறவங்க வேற எதை குறிச்சுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஆண்டோட சுவிசேஷம் போகணும், ஆண்டோட வார்த்தையை அறிவிக்கணும். அவனை கண்டுக்க மாட்டானோன்னு உங்ககிட்ட பிரிஞ்சுட்டேன், குடும்பத்தோடு பிரிஞ்சுட்டேன், கண்டுக்க மாட்டேன்னு அந்த அர்த்தத்துல இல்ல. அதாவது முதலாவது என் இயேசு, அவர் மேலதான் அந்த தாகம் இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்ல வார்த்தைகளை செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படிங்கிற. அதாவது இப்ப மற்ற நார்மலா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உலக ரீதியா உள்ள விஷயத்திலயும் அவங்களுக்கு அந்த ஆர்வங்கள், ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நிறைய கவலைகள் வரும், தானாவே கவலைப்படுவாங்க. ஐயோ நான் இதுக்கு என்ன செய்யணும், அங்க என்ன பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படிலாம் நிறைய விஷயம். ஆனா எங்களுக்கு அந்த அப்போஸ்தல் காலிங் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாவே ஆண்டுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும், அவர் இப்ப என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், நான் அவருக்காக என்ன பண்ணணும். சோ அந்த அழைப்பு டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ஏவுதல் உள்ள பரிசுத்த ஆவியானவர் அதை டிஃப்ரெண்டா அதை மூவ் பண்றாரு. சோ அவங்கவுங்க காலிங்க்கு ஏற்றபடி, அதுக்கு ஏற்றபடி மூவ் பண்ணுவார். தீர்க்கதரிசிகளுக்கு எப்படியோ, பாஸ்டர்ஸ்க்கு எப்படியோ, இவாஞ்சலிஸ்டுக்கு எப்படியோ, அதே போல அப்போஸ்தலா இருக்கிறவங்களுக்கும் அதுக்கேற்றபடி அவர் மூவ் பண்ணுவார். நிறைய ஊழியர்களை உருவாக்கணும், நிறைய சபைகளை ஸ்தாபிக்க வைக்கணும், மற்றவங்களை அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், பல விஷயங்கள் அதுல செயல்படுது. இது எல்லாமே இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு. ஸோ இப்படிதான் ஆண்டவர் எனக்கு இந்த அப்போஸ்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து என்ன அவர் உறுதிப்படுத்தி அழைச்சதுனாலதான் இப்படி ஆச்சரியமான காரியங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அவருடைய காரியங்களை நான் ஓடிட்டு இருக்கிறேன். அவர் என்ன கொடுக்குறாரோ, என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு நான் பாட்டின் ஊழியத்தை பார்த்து கொண்டு போய். சோ ஊழியத்துக்கு இப்படிதான் நம்ம வரணும்ன்றத இன்னைக்கு நம்ம டாடியோட சாட்சி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இயேசுவும் அப்படின்ற இந்த சீரீஸ்ல இந்த எபிசோட்ல எப்படி நம்ம ஊழிய காலிங் நம்மளுக்கு இருக்கும், நம்மளுக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் வரும்ன்றத நம்ம இந்த சீரீஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கும் ஊழிய காரியம் இருக்கு, நீங்களும் சுவிசேஷத்தை எல்லார்ட்டையுமே சொல்லணும், எல்லாருக்குமே ஊழிய காரியம் இருக்கு. பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் சொல்வது என்மேல் விழுந்த கடமை அப்படின்னு. அதே மாதிரிதான் உங்க எல்லார் மேலையும், நம்ம எல்லார் மேலையும் விழுந்த கடமை தான் சுவிசேஷத்தை அறிவிப்பது. அதனால நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கோம். ஆக சுவிசேஷம் சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க,
அடுத்து இன்னொரு வீடியோல இன்னொரு எபிசோட்ல நம்ம சந்திக்கலாம். God bless you.